இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏசுவனா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத நான் கேட்கணும். ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யாரோட பேசிட்டு இருக்க? சரி வா, யாருன்னு பார்க்கலாம். மணி சத்தம் கேட்டதும் எல்லாரும் அங்க வந்துருங்க. சரிங்க, வந்துடுறோம். ஏசுவனா ஐயா வாங்க வாங்க. நீ வீட்ல தானே இருந்த, அதுக்குள்ள எப்படி இங்க வந்த? இல்ல அக்கா இந்த கோவிலுக்கு வரேன்னாங்க. நானும் இந்த கோவிலை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் இங்க வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அண்ணி இங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அவங்களோட சேர்ந்து வந்துட்டேன். சரி சரி, சாமி கூப்பிட்டாச்சுல, கிளம்பு. சரிங்க. டேய் வாடா. சிந்து, நீ எப்படி இங்க வந்த? நான் இங்க வந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நீங்க கிளம்புனதுக்கு அப்புறம் பிரேம்குமார் திரும்பவும் ஃபோன் பண்ணாரு. அப்பதான் நீங்க அவரை பார்க்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அக்கா, நீங்க சித்ராவுக்காக உங்க புருஷனை எதிர்த்து நின்னதை என்னால நம்பவே முடியலக்கா. ஆனா நீங்க பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதனால சித்ராவோட வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இங்க பாரு, அது என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் பண்ணது. அதுக்காக யாரும் என்கிட்ட நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அக்கா, உங்களுக்கு இது சம்பந்தமா என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட தாராளமா சொல்லுங்க. நான் உங்களுக்கு உதவி பண்றேன். இங்க பாரு, சித்ரா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் பண்ணேன். மத்தபடி என் மாமாவை எதிர்த்து நடக்கணுங்கிற எண்ணம் எனக்கு எப்பவுமே இருந்தது கிடையாது. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினேங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பேசலாமா? இல்ல எங்க வீட்டு ஆம்பளைங்களுக்கு எதிரா நீ பண்றது எல்லாத்துக்கும் நான் சரின்னு சொல்லி உனக்கு அனுதாபம் காட்டுவேன்னு நினைச்சுக்காத. ஐயோ, நான் அப்படி சொல்ல வரலக்கா. என்ன பொறுத்த வரைக்கும் எங்க வீட்டு ஆம்பளைங்க பண்றதுதான் சரி. அவங்க எது பண்ணாலும் எங்க நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க. நீ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க வீட்ல எந்த பிரச்சனையும் இருந்ததில்ல. நீ என்னைக்கு கால் எடுத்து வச்சியோ அன்னையில இருந்து எங்க வீட்ல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. அதனால இனிமே நீ எங்க வாழ்க்கையில தலையிடாம இரு. அதுதான் உனக்கு நல்லது. புரியுதா?